ஹாய் எல்லாருக்கும். நான் ஒரு அன்பாக்சிங் ஒன்றும் இல்லை, 2 அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னே சொல்லலாம். இதுதான் காட்ட போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயங்கள் தான். ஆப்வியஸா பிடிச்ச விஷயம் தான் வாங்குவோம், பிடிக்காத விஷயத்த எவனா வாங்குவானா, வாங்குறவன் பைத்தியக்காரன்ற மாதிரி வாங்கினேன். அதுல ஒண்ணு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடஞ்சு போன பொருள். இன்னொன்னு வந்து இன்னைக்கு காலையில உடஞ்சு போச்சு. உடஞ்சதோட போய் வாங்கிட்டு வந்தது. ஆஹ் என்னன்னா வந்து நமக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன அடிக்கடி நிறைய பொருட்கள் வாங்கிட்டே இருக்கு அப்படின்னா, வாங்கி தரத்துக்கு ஆள் இருக்கிறவங்க வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. யாருமே வாங்கி தரத்துக்கு இல்லாதவங்க அவங்களே தான் அவங்களுக்கு வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு வந்து அவங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோ, பாய் ஃப்ரெண்டோ, ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, இல்லைன்னா வந்து ரிலேஷன்ஸ்ல யாராவது ஒருத்தரோ, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தரோ அடிக்கடி வாங்கி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒன்னு 2 விஷயம். ஒண்ணு வந்து எனக்கு போய் யார்ட்டையும் போய் நின்று கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம் அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. கேட்டு கேட்டாலும் சரி போய் கேட்டு தொலைச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக பண்ற மாதிரி இருக்குமேங்கிறதுனால நான் யார்ட்டையும் போய் கேட்கவும் மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கான விஷயங்களை நானே தான் செஞ்சுப்பேன். யார்ட்டையும் போய் பெருசா நின்று எனக்காக வந்து வாங்கி கொடுங்களேன். ஏன்னா எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டே வாங்கிப்பாங்க, எனக்கு இது வாங்கி கொடு என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இல்ல. ஸோ அதனால நம்மளே தான் நமக்கு செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறதுனால நானே எனக்கு வாங்கிக்கிறேன் சில பொருட்கள். சில இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லா பொருட்களும் நானே தான் வாங்கிக்கிறேன். மிஞ்சி மிஞ்சி போனா எங்க அம்மாட்ட கேட்டா எங்க அம்மா வந்து வாங்கி தருவாங்க. பட் எனக்குமே ஒரு பாயிண்ட்ல எங்க அம்மாட்ட எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறனால நானே வந்து வாங்கிக்கிறது. அந்த மாதிரி வாங்கின சில 2 பொருட்களோட அன்பாக்சிங் தான் நான் காமிக்க போறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆஹ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இதுல வந்து பயங்கரமான பேக்கிங்கா இருக்கு. இங்கு தொடங்கும் இங்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்கே தான் திறப்போம். இங்கு தொடங்கும் இங்கு தொடங்கும் மாதிரி இருக்கு. Okay, so here is it. இதுதான் அந்த அன்பாக்சிங் சர்ப்ரைஸே. மஸ்டாங் டார்க் ஹெட்ஃபோன் ஏர்பாட்ஸ். ஸோ இது வந்து அமேசான்ல வாங்கினது. அமேசான்ல வந்து இப்போ நான் வாங்குறப்போ 1500 போட்டுருந்துச்சு. ஆக்சுவல் ரேட் அரௌண்ட் 5000 6000. இப்போ ஏதோ அந்த பிளாக் ஃப்ரைடே போயிட்டு இருந்ததுனால நான் வாங்கினேன். என்னோட பழைய ஹெட்ஃபோன்ஸ் வந்து உடஞ்ச கீழே விழுந்து ஒன்று மட்டும் கேட்கல. அது ஒரு 2-3 தடவை விழுந்துச்சு. அதில் ஒன்று மட்டும் சரியா கேட்கலதோ ஏதோ என்னோட பழைய ஹெட்ஃபோன்ஸு. அன்பார்ச்சுனேட்லி வந்து ஒன்று மட்டும் கேட்காம போயிடுச்சு. ஸோ அதனால வேற வழி இல்லாமல் நான் வாங்கினேன். ஒயர்ட் ஹெட்செட்லாம் வச்சு ஓட்டி பார்த்தேன், என்னால் ரொம்ப முடியல. அதுவும் இழுத்து ஏதோ இதெல்லாம் பண்ணிச்சு. ஸோ ஹியர் இஸ் த அன்பாக்சிங். இது வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்டாங் ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேனுவல்லாம் இருக்கு. எஸ் பாஸ். இங்கே உள்ளது பயங்கரமா இருக்கு, பயங்கர ஸ்டைலிஷா இருக்கு. சாரி, பயங்கர ஸ்டைலிஷா இருக்கு. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி லைட் எரியுது. லைட் எரிஞ்சு ரைட்டு லெஃப்ட்னு வச்சிருக்காங்க. காதுல மாட்டி நிறைய வச்சு பாட்டு கேட்டுக்க வேண்டியதான். இது பேர் பண்ணணும் பேசிக்கா. நான் இன்னும் பேர் பண்ணல, நான் அன்பாக்சிங் பண்ணிட்டு பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பயங்கர ஸ்டைலிஷா இருக்கு. ஸோ 2 போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு இந்த பாக்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு இது இருக்கு. இங்க வந்து எக்ஸ்ட்ரா அந்த காதுல இது பண்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. இதை சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டிக்கர்ஸ். இதை வந்து மேபி என்னோட கார் கலெக்ஷன் இதோட ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பாஸ். ஸோ எஸ், அன்பாக்சிங் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த மஸ்டாங் ஹெட்ஃபோன்ஸு, ஏர்பாட்ஸ், வாட் எவர், இயர்பாட்ஸ் எதுனாலும் சொல்லலாம். ஸோ இதுல வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுலயே வந்து ஆக்சுவலா என்ன சொல்றது, வேற கலர்ஸும் இருக்கு, ப்ளூ சில்வர்லாம் கூட இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த எல்லோ ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஸோ அதனால நான் எல்லோவே எடுத்துட்டேன். மற்றபடி வந்து எல்லோ, அதாவது சில்வர் ப்ளூலாம் இருக்கு. ஸோ நீங்க ஆன்லைன்ல பாருங்க, அமேசான்ல இருக்கு, அவங்களோட வெப்சைட்லயும் இருக்கு, போல்ட்டோட வெப்சைட்லயும் இருக்கு. இது எந்த விதமான ப்ரொமோஷனும் இல்லை, பெய்டு ப்ரொமோஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் காசு கொடுத்து வாங்கினேன். இது 1500 போட்டுருந்துச்சு. ஸோ வாங்கினேன். ஸோ இது வந்து பயங்கர ஸ்டைலிஷா இருக்கு. ஸோ எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கொஞ்சம் கார் பைத்தியம், அதனால அது ரிலேட்டடாகவே வாங்கியிருப்போம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஸோ எஸ், இதுதான் கைஸ் என்னோட நியூ அடிஷன். இது போக இன்னொரு நியூ அடிஷன் நான் சொல்றேன். அது வந்து ஒரு மாதிரி எனக்கே சர்ப்ரைஸ் தான். என்னன்னா வந்து இது வரைக்கும் நீங்க வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. அதாவது லைஃப்ல வந்து சொன்ன மாதிரி தான் சில சமயங்கள்ல இந்த மாதிரி சர்ப்ரைஸ் நடக்கும். அதுல ஒண்ணு இது. ஸோ எஸ், இதுதான் என்னுடைய புது பேட்மிண்டன் ராக்கெட்டு. ஆக்சுவலா இது விளையாடி காலையில உடஞ்சிருச்சு. காலையில சண்டே, நான் ரெக்கார்ட் பண்றேன் அன்னைக்கு காலையில உடஞ்சிருச்சு. ஒரு ஸ்மாஷ் அடிக்க போய் அந்த ராக்கெட் வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸா என்கிட்ட இருந்துச்சு. என்னமோ நிறைய ஸ்மாஷ் எல்லாம் அடிச்சிருக்கேன், அதுல ஒன்னும் ஆனதில்லை. இன்னைக்கு என்னமோ அடிச்சது உடஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு போய் வெந்ததோட தச்சுட்டு வந்ததுன்ற மாதிரி, வெந்ததோட உடஞ்சதோட போய் வாங்கிட்டு வந்தது இந்த ராக்கெட்டு. இது வந்து அதான் நம்ம பொருட்களுக்கெல்லாம் வந்து நம்மளோட விஷயம் தெரியும் போல இருக்கு. நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னோட பொருட்களுக்கு வந்து ஏதோ கேட்டுருச்சு போல இருக்கு. அது மாதிரிதான் ஹெட்போன்ஸ் உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ராக்கெட் உடஞ்சிச்சு. கரெக்டா சம்பளம் வந்ததுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. ஸோ அதனால கரெக்டா இது ஹெட்போன்ஸ் அப்பவே உடஞ்சிருச்சு. பட் ராக்கெட் வந்து கரெக்டா நேற்றுக்கு சம்பளம் வந்துச்சு, இன்னைக்கு உடஞ்சிருச்சு ராக்கெட்டு. ஸோ போய் புதுசா வாங்கிட்டு வந்தேன். நான் வீக்கெண்ட் விளையாடுறதுனால அது தேவைப்படும் ராக்கெட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து எவ்வளோன்னா வந்து 1800 ஆச்சு. பிளஸ் இந்த ஸ்ட்ரிங் வந்து 550 ஆச்சு. ஸோ 2350 ஆச்சு. இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து யானெக்ஸ்ல வந்து ஆஸ்ட்ராக்ஸ் லைட் 37i. ஸோ இதுதான் அந்த பிராண்டு, அந்த மாடலு. ஸோ நீங்க பாருங்க எப்படி இருக்கு. என்ன நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இதை சொல்லுங்க எப்படின்ட்டு. நான் சும்மா வாங்கியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளஸ் எனக்கு ஒரு மாதிரி லைட்டர் ஃபீலா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் டென்ஷன் வந்து எவ்வளவு வச்சிருக்கேன்னா 26 வச்சிருக்கேன். ஸோ எப்படி என்ன கதைன்ட்டு நெக்ஸ்ட் வீக் விளையாடும் போது தான் தெரியும். இப்போ ரொம்ப பிடிச்ச ஆசைப்பட்டு வாங்கினா இந்த 2 பொருட்களும் இதோ உள்ளது. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஷ். பாய்.